இதே பிரஸ் மீட் இதே போன்ற கேள்விகள் நீங்க எல்லாத்துக்கிட்டே கேட்பீங்க நான் நம்புறேன். நான் நம்மளது மட்டும்தான் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சோசியாலஜி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆனா 26 ஜனவரி 1950 இருந்து 1 ஜூலை 1987 வரைக்கும் நீங்க சொன்னது இருந்துச்சு. மாத்தினது யாரு? காங்கிரஸ். அப்ப ஏன் காங்கிரஸ்க்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு நீங்க வைக்கல? இதே கேள்விக்கு நான் வைக்கிறேன். 26 ஜனவரி 1952 1 ஜூலை 1987 by virtue of birth எல்லாரும் இந்தியாவுடைய குடிமகன். 87 மாற்றம் வந்துச்சு. 87 இருந்து 2003 வரைக்கும் இரண்டாவது மாற்றம், 2003 இருந்து மூன்றாவது மாற்றம். நீங்க காங்கிரஸ் கேட்கலாமே, அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்களை ஏன்னா நீங்க மாத்துனீங்க? நீங்க மாத்திருக்க கூடாது. 1950 இருந்து ஒரே சட்டம், யாரு வேணாலும் இந்தியாக்குள்ள வரலாம், யாரு வேணாலும் இந்தியாவில் குடியுரிமை எடுத்துக்கலாம். ஆனா இது அமெரிக்காவில் நீங்க கேட்க முடியுமானே? அல்லது இதே யூரோப்பிய நாடுகளை கேட்க முடியுமானே? இல்லை. நம்முடைய நாடு, இல்ல கேளுங்க, நியாயமான கேள்விதான். நம்முடைய நாடு, நாம் சட்டத்திட்டங்களை வழிவகுக்கிறோம். 142 கோடி பேருங்கிறது 200 கோடி ஆக்கணும் நீங்க நினைச்சாலும் சந்தோஷம் தாங்க. 142 கோடி பேர் இருக்கும். அப்பப்ப இந்த நாடு அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். நான் இன்னைக்கு காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்ணலீங்க. 1987 ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முடிவை மாத்தினார். 2003 நாம் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு காரணத்திற்காக 2003 அது மாறிச்சு. 2005 காங்கிரஸ் மறுபடியும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மறுபடியும் மாற்றம். இன்னைக்கு 2019 நாம மாத்தி இருக்கோம். இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதனால் நான் நண்பரிடம் சொல்லுகின்ற ஒரே ஒரு பதில், யாருக்கும் எதிரானது இந்த சட்டம் கிடையாது. இது மத்திய அரசினுடைய முழு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சட்டம். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நான் நிறுத்தி, எப்படி நிறுத்துவார்? அவரு நிறுத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன், இந்த காத்து தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன், இந்த காத்து டெல்லிக்கு போயிருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இது பட்டிக்குள்ள அகதிகளாக பட்டிக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறாங்க. 2014 வரை வந்தவர்கள். ஏன்னா ஒரு பக்கம் அவங்களே மனுஷங்களா பாருங்கண்ணே, அவங்க கொண்டாடுறாங்கண்ணே. நேத்தெல்லாம் பார்த்து வெடி வச்சு ஸ்வீட் கொடுத்து அவங்களும் கொண்டாடுறாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க என்ன தவறு பண்ணாங்க? பார்ட்டிஷன் நடக்கும் பொழுது பாகிஸ்தான் நம்பி அங்க இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் தான் சொன்ன கருத்தை அங்கே நடைமுறைப்படுத்தவில்லை. அதன் பிறகு அவங்க வர்றாங்க. அவங்களை எப்படி நீங்க தடுப்பீங்கன்னா? யாருக்குண்ணே எந்த அதிகாரம் கிடையாது. அண்ணே, முதலமைச்சர் கொஞ்சம் ஹிஸ்டரி புத்தகத்தை நல்லா படிக்கணும். ஸ்கூலுக்கு போயிருக்காரான்னு தெரியல. முதலமைச்சர் அவர்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த சிவிக் சயின்ஸ் ஒரு புக் சாப்டர் இருக்கும் ஹிஸ்டரியில. அந்த சிவிக் சயின்ஸ் பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த மூன்றையும் படித்துத்தான் அரசியல் பிரமாணம் எடுத்து இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு என்ன அதிகாரம்? மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைந்த என்ன அதிகாரம்? இதை தெரியாம ஒரு முதலமைச்சர் நீங்க அப்போஸ் பண்ணுங்க, நோக்கம். ஒரு முதலமைச்சரா நான் எதிர்க்கிறேன், அரசியல் எதிர்க்கிறேன், பரவாயில்ல, அது ஒரு கருத்து. தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி என்றால் அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக அவர் போறார். இதை நான் எதிர்க்கிறேன், ஓகே, அரசியல எதிர்ங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு கொள்கை, எங்களுக்கு ஒரு கொள்கை. அப்படின்னா முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசியல் சட்டம் தெரிந்திருக்கிறது அப்படிங்கறதே எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. அண்ணே, மதத்தை அடிப்படையா வைக்கல. நாம் என்ன சொல்றோம்னா 2014 டிசம்பர் 31க்கு முன்பு யார் வந்திருக்கின்றார்களோ, குறிப்பாக இந்த 3 நாடு அப்படிதான் சொல்லியிருக்கோம். இது ஓபன் எண்டட் சிட்டிசன்ஷிப் இல்லைங்க. நீங்க 2014 டிசம்பர் 31க்குள்ள வந்துருக்கும். நீங்க 2019 வந்தீங்களா, செல்லாது. அப்படின்னா நீங்க 14 வருஷம் இருக்கணும், 11 ஆண்டுகள் காத்திருக்கணும் உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப். இது ஒன் டைம் சிங்கிள் பாஸ், ஒரே ஒரு முறை இதுவரை வந்தவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு சலுகை. 2014 டிசம்பர் 31 தான் கணக்கு. நம்முடைய குடியுரிமை சட்டத்திட்டத்துல மதத்தை வைத்து எங்கேயுமே இல்லை. இன்னைக்கும் இல்ல, நாளைக்கு இருக்க போறது கிடையாது. சார், பிரைம் மினிஸ்டர் லாஸ்ட் டைம் வந்தபோது டிஎம்கே விமர்சனம் பண்ண அளவுக்கு ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணல. குறிப்பா அந்த டைம் ஏடிஎம்கே விஷயங்களும் குறிப்பா பாஜக நிறைய விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாள் அமைச்சர் நிம்சாமி ஒரு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பூஷன் தமிழ்நாட்டில் கூட்டி கொடுத்தாங்க. அதற்கு எந்த ஒரு எதிர்வினையும் தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு. கேள்வி புரிஞ்சுக்கிட்டேங்க. தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகள் எங்களை பத்தி விமர்சனம் செய்யும் பொழுது பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்க ஒரு கட்சி பேர் சொல்றீங்க, அப்புறம் திருமாவளவன் சொல்லுவார் நான் என்ன குறைச்சலாம், நானும் தான் விமர்சனம் பண்ண, எனக்கே பதில் சொல்லி. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லணும் நான் என்ன ஊருகாத்தப்பா, நானும் தான் 10 வருஷமா பிரதமர் விமர்சனம் பண்ண, எனக்கு நீ பதில் சொல்லி. அது எங்களுடைய முடிவு. யாரை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ நாங்கள் விமர்சனம் செய்யறோம். காரணம், இங்கே ஆட்சியில திமுக இருக்கு, மேல ஆட்சியில நாங்க இருக்கோம். 2024 தேர்தல் இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய, சரி அப்படி இருந்தா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லட்டுமே, அந்த பிரைம் மினிஸ்டருடைய விஷன் சொல்லிட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்.
இவங்க தான் எங்க பிரைம் மினிஸ்டர், இதான் 2024 இந்தியாவுக்கான எங்களுடைய சட்டம், நாங்க இந்தியால 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லட்டும், அடுத்த முறை நானே பிரதமர்கிட்ட சொல்றேன், சார் இந்த கட்சி பிரதமர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார், 400 எம்பி வர்றாங்களாம் சார் இந்தியால, பாருங்க சார் புக்கெல்லாம் சார், இவங்க எல்லாம் உங்களோட பிரதமர் விமர்சிக்க சொல்றாங்கன்னா நாங்க இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றோம். நாளைக்கு திரும்ப வரணும் கேட்பார்ல, ஆனா ஊருகா தொக்கா 2 எம்பி வச்சிருக்கேன், நானும் விமர்சனம் பண்றேன், எனக்கு பதில் இல்லையான்னு. அதனால் இது நடப்பது 2024 பாராளுமன்ற தேர்தல். அண்ணா பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய பக்கம் மோடி ஐயா இருக்கிறாங்க, ஹிந்தி கூட்டணியின் பக்கம் யாரோ இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கொள்கையை சொல்றோம், நீங்கள் உங்க கொள்கையை சொல்றோம். அதனால் இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது இரண்டையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம், மக்கள் முடிவெடுக்கட்டுங்கண்ணா. ஏன்னா நீங்க கேள்வி கேட்கிறோம், கம்யூனிஸ்ட் சேர்த்து கேட்கணும், திருமாவளவன் கேட்கணும். அண்ணே இவ்வளவு டீடைலா எனக்கு தெரிஞ்சு, இவ்வளவு டீடைலா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சிஏஏ பத்தி யாராச்சும் பிரஸ் மீட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியலண்ணே. நீங்க இந்தியாவில் எல்லா தலைவர்களையும் பாருங்க, எல்லா பிரஸ் மீட்டையும் பாருங்க, உங்க நண்பர்கள்ட்ட கேளுங்க, இந்தியா முழுவதுமே இவ்வளவு டீப்பா 1950 இருந்து ஏன் போயிருப்பாங்க. இதற்கு மேல் நான் பதில் சொன்னால் தப்பா போயிருக்கேன். வெரி கிளியரா கிறிஸ்பா இதான் காரணம், இதான் சொன்னதுக்கு அப்புறம் அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தால் என்னுடைய பதில் ஒரே பதில் மட்டும் தான், விஷ் யூ குட் லக், அவ்வளவுதான். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, நான் எப்படி போய் அவங்களை மாத்த முடியுங்க? அண்ணே சரத்குமார் அண்ணன் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அன்கண்டிஷனலா எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், உண்மையை சொன்னா அப்புறம் நான் நடிப்பேன் நீங்க சொல்லுவீங்க, நேற்று நைட் 2 மணிக்கு சரத்குமார் அண்ணே போன் பண்ணார். அவர் சொன்னாரு, நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன், நானும் வேறு வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன், வேற வேற விஷயத்த பேசியிருக்கேன், ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டார். இந்த சந்திப்பே இன்னைக்கு காலையில தான் முடிவு பண்ணவங்க. அன்கண்டிஷனலா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாம சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். அரசியல் இது நடக்குமேனா, திமுக மாதிரி எல்லாரும் பேரம் பேச மாட்டாங்க. அண்ணா இன்னைக்கு எல்லாரும் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு பாருங்க, எனக்கு பக்கத்துல அண்ணன் நிக்கிறாரு, எங்கிருந்து வந்தாங்க, சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து வந்தாங்க, நான் எங்கிருந்து வந்தேன், இந்திய காவல்துறை பணியிலிருந்து வந்தேன், நாராயண திருப்பதி அண்ணன், சக்கரவர்த்தி அண்ணன்லாம் நம்முடைய பீஷ்ம பிதாக்கள் போல் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்து இருக்காங்க. எல்லா தரப்பட்ட ஏஜி சம்பத்தன் எங்கிருந்து வந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தாங்க, இங்க எல்லா தலைவரும் இருக்கிறாங்க, எல்லாரும் கரெக்ட். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு 2024 அரசியல் களம் மாறிடுச்சு. எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்களுடைய விஷன், ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச், 25 ஆண்டுகள் நம்முடைய கொள்கை, அதற்காக நீ சரத்குமார் அண்ணா அவருக்கு அதிகாரப்பூர்வமா பதில் சொல்றேன். இல்ல அண்ணே, பிரதமர்கிட்ட அவர் நல்லவரா கெட்டவரா, அவங்களுக்கு வேற மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கா, இதை பார்ப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை. பிரதமர்கிட்ட என்ன பேசுறாங்க அது எங்கள் கடமை கிடையாது. ஏன்னா பிரதமர் நிறைய பேர் நிறைய பேசுறாங்க. நீங்கள் சொன்ன இந்த நபருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது, 2 குழந்தையும் இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க, 2 பேரும் ஆண் குழந்தைகள். both the children are fighting for their life. அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை பத்தி நான் டீப்பா போகல. புகைப்படத்தை நீங்க பாப்பீங்க. ஏன் நான் ரூமருக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பலினா, ஒரு மனுஷனுடைய பிரைவசி கொண்டு வந்து நீங்க கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கு, நான் அப்ரிஷியேட். அதே நேரத்தில் நான் ஏன் தன்னிலை விளக்கம் இதற்கு கொடுக்க போகலினா தேவையில்லை. ஒரு மனுஷனோட பிரைவசியை நான் இன்வைட் பண்ணணும். அவருக்கு குழந்தை பிறந்திருப்பது உண்மை. இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தை ஐசியூல இருக்காங்க. அந்த மனிதர் அந்த குழந்தைக்காக இஸ் ஃபைட்டிங் ஃபார் தேர் லைஃப் கூட இருக்காங்க. இது மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். குழந்தை நன்றாக இருந்த பிறகு புகைப்படத்தை நானே உங்களுக்கு வெளியே உங்களுக்கு தெரியுங்கண்ணே, என்னுடைய பணி வேறு பணி, கட்சி பணி, ஓடுகின்ற பணி, லிப்ட் போல தலைவர்களை மேல ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டு திரும்ப கீழே வந்துதாகணும், அதான் என் பணி. இதுவரை யாரும் எனக்கு போட்டி போடுங்கன்னு சொல்ல, போட்டி போடாதீங்கன்னு சொல்ல,
கண்டிப்பாக இன்னும் 2-3 நாட்கள் எனக்கு தகவல் வந்தால் சத்தியமாக உங்களிடம் சொல்லுகின்றேன். இன்னைக்கு அது போன்று யாரும் எனக்கு சொல்லவில்லை. போட்டி இடுங்கன்னு சொல்ல, போட்டி போட வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, நம்ம கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய கூட்டணிக்குள்ள கட்சிகள் அதிகம். ஒரு ஃப்ளவர் பாட்டு மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதப்பட்ட பூக்கள் உள்ள இருக்கிறாங்க. சோ இன்னும் 2 நாட்கள் எல்லாத்தையும் நாங்க உறுதிப்படுத்திடுறோம்னா எல்லோரையும் நாங்க செட்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த பகுதியில் அவங்க நிக்கணும். சில பேர் லோட்டஸ் சிம்பல்ல நிக்கிறாங்க, சில பேர் சொந்த சிம்பல்ல நிக்கிறாங்க. அதனால இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பெரிய இலக்கு. இதுவரை பாரதிய ஜனதா கட்சி இத்தனை இடத்துல தமிழகத்தில் நின்றதில்லை. அத்தனை இடத்துல நிக்க போறோம். அதையும் பேலன்ஸ் பண்ணணும். முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாராளுமன்ற தேர்தலில் சரித்திரத்துல போட்டியிட போகுது. அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான இடத்துல இன்னொரு கூட்டணி கட்சி கேட்கிறாங்க, அதையும் பேலன்ஸ் பண்றோம். எல்லாம் ஒரு 2 நாட்கள்ல மொத்தமாக எல்லாம் முடித்த பிறகு பேசுறோம். அதற்காக ஒரு தலைவரை போட்டு அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கோம். பேசிட்டு இருக்காரு. ஆனா முருகன் அண்ணன் வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. அண்ணே, நான் சொல்வது அதற்காக தனியாக ஒரு தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கோம். அவர்கள் உங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். சரியான நேரம் வரும்.